குட் ஈவினிங். வெல்கம் டு இன்ஃபோஸ் நைட். என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஹலோ, கேக்குதா? பேசுறது. ஓகே. கேக்குதா? ஆ. ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன பார்த்திருந்தோம்? நோட்ஸ் கீப்பர் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? ஸோ இன்னைக்கு ம். வந்து அத வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா, இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் தான் பார்க்க போறோம். ஓகேவா? விச் இஸ் என்ன அப்படின்னா, பாஸ்வேர்ட் ஜெனரேட்டர் அந்த ப்ராஜெக்ட் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதோட அவுட்புட் வந்து ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுல்ல? ஷேர் ஆகுது. ஸோ இதோட அவுட்புட் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து மினிமம் ஆஃப் 6 கேரக்டர். அதாவது என்னோட லென்த் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ற மாரி இருக்கும் இதுல. ஓகேவா? எனக்கு எவ்ளோ லென்த்ல எனக்கு வந்து பாஸ்வேர்ட் ஜெனரேட் ஆகணும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, நான் சில க க இது அது என்ன கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்து நான் வச்சிருக்கேன். ஓகேவா? இப்ப இங்க ஜெனரேட் ஆக போற என்னோட பாஸ்வேர்ட் வந்து எனக்கு என்னென்ன கிரைட்டீரியாவ எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்ப எனக்கு கேப்பிட்டல் வச்சு வேணுமா? இல்ல ஸ்மால் லெட்டர் மட்டும் வச்சு வேணுமா? இல்ல நம்பர்ஸ் வச்சு வேணுமா? இல்ல சிம்பல்ஸ் வச்சு வேணுமா? இந்த மாரி எத வச்செல்லாம் எனக்கு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல செக் பாக்ஸ் மூலியமா டிக் பண்ணி நான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ இதோட மினிமம் வந்து 6 வச்சிருக்கேன். அண்ட் மேக்ஸிமம் வந்து 20 வரை வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதோட லென்த் வந்து நான் இப்படி செட் பண்ணியிருக்கேன். ஸோ செட் பண்ணிட்டு, இப்போ நான் இந்த இடத்துல லென்த் சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு, இப்போ நான் இங்க கேப்பிட்டல் மட்டும் குடுக்குறேன்னு வைங்களேன். ஜெனரேட் பாஸ்வேர்ட் நான் குடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது? 9 லெட்டர்ஸ்ல எனக்கு ஃபுல் கேப்பிட்டல் வச்சு மட்டும் எனக்கு பாஸ்வேர்ட் ஜெனரேட் ஆகுது. ஓகேவா? இப்ப நான் ஸ்மாலையும் சூஸ் பண்ணிட்டு, இப்ப ஜெனரேட் குடுத்தேன்னா, கேப்பிட்டல் அண்ட் ஸ்மால் 2மே கலந்து எனக்கு சூஸ் ஆகுது. ஜஸ்ட் ஜெனரேட் ஆகுது. ஓகேவா? இப்ப நான் நம்பரும் இன்க்ளூட் பண்ணி குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு நம்பர்ஸும் இன்க்ளூட் ஆகுது. சிம்பிள்ஸ்னா எனக்கு என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஓகேவா? அத இன்க்ளூட் பண்ணி நான் ஜெனரேட் பண்ண சொல்லி சொன்னேன் அப்படின்னா, என்ன ஆகுது எனக்கு? அதுவும் சேர்த்து எனக்கு ஜெனரேட் பண்ணி குடுக்குது. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்துட்டு எனக்கு ஜெனரேட் பண்ண போகுது. இப்ப நான் ஏதாவது எடுத்துட்டு குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு நான் இப்ப நம்பர் நான் குடுக்கல. கரெக்ட்டா? இப்ப நம்பர் இன்க்ளூட் பண்ணாம மிச்சம் உள்ளத வச்சு என்ன பண்ணும், நான் இங்க எவ்ளோ லென்த் சூஸ் பண்றேனோ, அவ்ளோ லென்த்துக்கு எனக்கு கிரியேட் பண்ணும். ஓகேவா? இப்படி கிரியேட் ஆகுற பாஸ்வேர்ட நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஒரு ஐகான் வச்சிருக்கேனா, இத யூஸ் பண்ணி நான் காப்பி பண்ணேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகுது, ஒரு டோஸ்ட் மெசேஜ் வருது. காப்பி டூ கிளிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது அலர்ட் கிடையாது. அலர்ட்னா நமக்கு எப்படி வரும்? இப்ப இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி வந்து ஒரு ஓகே சிம்பலோட வரும். கரெக்ட்டா? அப்படி வந்தா நம்ம அத அலர்ட் மெசேஜ்ன்னு சொல்லுவோம். இப்படி வர்றது என்ன அப்படின்னா, டோஸ்ட் மெசேஜ். ஓகேவா? ஸோ இப்படி வரும். இப்ப இதுவே நான் இப்ப இந்த இடத்துல எந்த கிரைட்டீரியாவும் நான் சூஸ் பண்ணலன்னு வைங்க. வெறுமனே ஜெனரேட் அப்படின்னு நான் குடுத்துட்டே இருக்கேன். இப்ப எனக்கு என்ன ஆகுது? கிளிக் பண்ண ப்ளீஸ் செலக்ட் அட்லீஸ்ட் ஒன் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது? எனக்கு டோஸ்ட் மெசேஜ் இந்த இடத்துல எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேவா? ஓ! சூஸ் ஆயிருக்கு. எடுத்து விட்டுட்டு இந்த மாரி எனக்கு வரணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். புரிஞ்சுதா அவுட்புட்? புரிஞ்சுது. ஓகே. ஆக்சுவலா ஏன் டைம் ஆயிடுச்சுன்னா, நான் எந்த ஃபோல்டர்ல போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். அதனால தான் வந்து டைம் ஆயிடுச்சு. ஓகே. ப்ராப்ளம். இப்போ இங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ரன் பண்ணப்போலாம் எனக்கு டாப்ல இங்க என்ன இருந்திருக்கும்? ஒரு ரியாக்ட்டோட சிம்பல் போட்டு ரியாக்ட் ஆப் அப்படின்னு இருந்திருக்கும். கரெக்ட்டா? பட் இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கா? என்ன டிஃபரெண்ட் ஆகுது எனக்கு? வைட் பிளஸ் ரியாக்ட்ன்னு இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம எத யூஸ் பண்ணி பண்ண போறோம் அப்படின்னா, வைட் ரியாக்ட் வச்சு தான் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ வைட்னா என்ன அப்படின்னா, என்னோட ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டூல் தான் வைட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணியே நான் என்ன பண்ணலாம்னா, ரியாக்டோட கம்பைன் பண்ணி என்னால என்ன பண்ண முடியும்? வெப் அப்ளிகேஷன்ஸ் என்னால பில்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நார்மல் ரியாக்ட் வச்சும் பண்ணலாம். வைட் ரியாக்ட் வச்சும் பண்ணலாம். ஓகேவா? ஜஸ்ட் ரன் பண்ற மெத்தட் மட்டும் தான் மாறும். அதே மாரி இப்போ நம்ம ஆப் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, கிரியேட் பண்ற மெத்தட் மாறும். இப்போ நான் அந்த இடத்துல எனக்கு கிரியேட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? npx கிரியேட் ரியாக்ட் மை ஆப் அப்படின்றத நான் குடுத்திருப்பேன். கரெக்ட்டா? பட் இப்போ நான் இந்த இடத்துல கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன். எங்க போட்டு வச்சேனா?
இதுல போட்டேன். ஓகே. இப்போ இது என்னோட ஓல்டு ஃபோல்டர் ஓகேவா? நான் இத வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன். இது எதுவும் பார்க்க வேண்டாம். க்ளோஸ் பண்ணிட்டேன் ஓகேவா? இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா, என்னோட பாஸ்வேர்ட் அப்படின்ற ஃபோல்டர்ல நான் என்னோட ஒயிட் ஆப் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ கிரியேட் பண்ற ப்ரொசீஜர் காட்டுறேன். இதே மாரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாஸ்வேர்ட் ஃபோல்டர்ல நான் இருக்கேன். ஸோ எனக்கு கிரியேட் பண்ணணும்னா கமாண்ட் என்னன்னா npm create white at எதுவும் சொல்றீங்களா? இல்லக்கா நான் சொல்லல. ஓகே. ஸோ இப்போ npm create நம்ம இந்த இடத்துல என்ன குடுப்போம்? ஆக்சுவலா ரியாக்ட் ஆப் மை ஆப்ன்னு நான் குடுப்பேன். கரெக்ட்டா என் ஆப் நேம் போடுவேன். ஸோ அதுக்கு பதிலா நான் என்ன குடுக்குறேன்? எனக்கு white at latest அப்படின்றத குடுத்து, இப்போ என்னோட ஆப் நேம நான் குடுக்கணும். ஓகேவா? ஸோ ஆப் நேம் வந்து நம்மளோட ஓன் தான். என்ன நேம் குடுக்கறது? நியூ ஆப்ன்னு குடுக்கவா? நியூ ஆப் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். இப்போ என்பிஎம்னா எனக்கு எந்த நோட் பேக்கேஜ் மேனேஜர் அதுக்கப்புறமா கிரியேட் பண்ணணும். என்ன கிரியேட் பண்ணணும்? பைட் லேட்டஸ்ட் வச்சு எனக்கு கிரியேட் பண்ணணும். நியூ ஆப் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆப் நேம் நான் குடுத்துருக்கேன். நான் என்டர் குடுக்குறேன். இப்ப இந்த இடத்துல எனக்கு ஜெனரேட் ஆகுது. ஸோ யூ நீட் டு இன்ஸ்டால் பண்ண போறீங்களான்னு கேக்குது. எஸ் குடுத்து என்டர் தட்டுங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணும்னா, ரியாக்ட்ல இன் சாரி. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு சூஸ் பண்ண சொல்லி கேட்கும். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல வெண்ணிலா ஜேஎஸ் யூஸ் பண்ண போறேனா, வியூ யூஸ் பண்ண போறேனா, ரியாக்ட் யூஸ் பண்ண போறேனா? ஸோ இது வந்து வைட் அப்படின்றது டூல்ன்னு சொல்லிட்டேன். கரெக்ட்டா? அந்த டூல நான் என்ன பண்ணலாம்? எந்த லைப்ரரி கூட வேணாலும் என்னால பேர் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுல நான் எது கூட ஒர்க் பண்ண போறேன்? ரியாக்ட் கூட ஒர்க் பண்ண போறேன். கரெக்ட்டா? அப்போ உங்களோட கீபோர்ட்ல வந்துட்டு டவுன் ஆரோ இருக்குமா? அத கிளிக் பண்ணி ரியாக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 3ல இருக்க ரியாக்ட் சூஸ் பண்ணிட்டு என்டர் தட்டுங்க. ஸோ என்டர் தட்டுன உடனே எனக்கு என்ன கேக்குது நெக்ஸ்ட்டு? செலக்ட் அ வேரியன்ட் அப்படின்னு கேக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஃப்ரேம் ஒர்க் சூஸ் பண்ண சொல்லும். அதுல ரியாக்ட் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் செலக்ட் அ வேரியன்ட்ன்னு கேக்குது. ஸோ நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ண போறேன். அப்ப டவுன் ஆரோ பிரஸ் பண்ணுங்க. 3ஆ இருக்கா நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட். இதுல எத வச்சு வேணா பண்ணலாம். பட் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு பண்ண போறோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி என்டர் தட்டுறேன். ஸோ ஓகே. இப்போ இது வந்துட்டு கிரியேட் ஆயிட்டு எனக்கு. ஓகேவா? இந்த இடத்துல வந்துருச்சா எனக்கு நியூ ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வைட் கான்ஃபிக் டாட் ஜேஎஸ் அப்படின்னு இருக்கும். இது வந்துருச்சுனாலே ஓகே தான். நீங்க வைட் ஆப் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும்? என்னோட நோட் மாடியூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த இடத்துல நோட் மாடியூல்ஸ் இருக்கா? இல்ல. இப்போ நான் நோட் மாடியூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். நோட் மாடியூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணா என்ன பண்ணணும்? npm install அப்படின்ற கமாண்ட குடுக்கணும். ஓகேவா? ஐயோ! என்ன எரர்? இதெல்லாம் நல்லா தானே இருந்தது. மாடியூல்ஸ் வரல. Start JSON.
ஓகே, ஓகே, ஓகே. நான் ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க. பாஸ்வேர்ட் அப்படின்ற காமன் ஃபோல்டர்லயே நான் npm இன்ஸ்டால்னு குடுத்துட்டேன். கரெக்ட்டா? அதுதான் எனக்கு ஆக்சுவலா எரர். நான் என்ன பண்ணணும்? எனக்கு இப்போ இந்த இடத்துல பாஸ்வேர்ட்குள்ளேயே எனக்கு 2 ஆப் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ எனக்கு என்னலாம் இருக்கு? மை ஆப்பும் இருக்கு. அட் த சேம் டைம் எனக்கு நியூ ஆப்பும் இருக்கு. இது வந்து நமக்கு வேண்டாம். ஓகேவா? ஸோ எனக்கு என்ன இருக்கு? மை ஆப்பும் இருக்கு, நியூ ஆப்பும் இருக்கு. அப்ப எதுக்குள்ள நோட் மாடியூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணவே இல்ல இந்த இடத்துல. நேவிகேட் பண்ணவே இல்ல. கரெக்ட்டா? ஸோ அதுதான் இந்த இடத்துல எரர். வேற ஒண்ணும் இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? நான் சிடி ஸ்பேஸ் நியூ ஆப் அப்படின்றத நான் குடுக்கணும். நியூ அண்டர்ஸ்கோர் ஆப்பா நியூ அண்டர்ஸ்கோர் ஆப் அப்படின்றத குடுக்கணும். ஸோ இத குடுத்துட்டு இப்போ npm இன்ஸ்டால் குடுக்கணும். ஓகேவா? இப்ப எனக்கு லோட் ஆகுதா? இன்ஸ்டால் ஆயிடும். ம். இன்ஸ்டால் ஆயிடுச்சா? இப்போ என்னோட வைட் ரியாக்டர் ரன் பண்றதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னா, இப்போ நம்ம ரியாக்ட் ஆப் ஸ்டார்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன்? npm ஸ்டார்ட் அப்படின்னு குடுப்பேன். இங்க ரன் பண்ணா என்ன பண்ணா npm ரன் dev அப்படின்ற கமெண்ட் நான் குடுக்கணும். ஓகேவா? ஸோ npm ரன் dev அப்படின்ற கமெண்ட்ட நான் குடுக்கணும். குடுத்து என்டர் தட்டுனீங்க அப்படின்னா, எனக்கு என்ன பண்ணும்? இந்த மாரி லோக்கல் ஹோஸ்ட் போர்ட்ல எனக்கு ஓப்பன் பண்ணும். ஓகேவா? இது என்ன பண்ணும்னா, கண்ட்ரோல் கிளிக் பண்ணிட்டே இந்த லிங்க்க டச் பண்ணுங்க. ஓகேவா? கண்ட்ரோல் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணும்? டச் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு? உங்களோட வைட் பிளஸ் ரியாக்ட் ஆப் வந்து சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து பேசிக்கா அவங்க ஒரு ப்ரோக்ராம் மாரி உள்ள எழுதி வச்சிருப்பாங்க. கிளிக் பண்ணா கவுண்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுற மாரி. ஓகேவா? இப்ப ரியாக்ட்ல வந்து நமக்கு எப்படி சும்மா நார்மலா ஒரு பேஜ் வரும். அந்த மாரி தான் இதுவும் ஒரு பேஜ் எனக்கு வந்திருக்கு. புரிஞ்சுதா எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு? ஸ்டெப்ஸ் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஆர் நான் புரிஞ்சுதுக்கா, சொல்லட்டுமா? புரிஞ்சுதுக்கா. ஒரு டைம் காமிங்க, நான் இது பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு npm கிரியேட் இது வேணா நான் காப்பி பண்ணி போடட்டுமா? இதுல? இல்ல இல்ல, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்கக்கா, பிரச்சனை இல்லை, ஆ எடுத்துட்டேன். நான் வைக்கிறேன். டன்க்கா. அப்புறம் இது ஃபோல்டருக்குள்ள போயிட்டு npm இன்ஸ்டால் குடுக்கணும். ஓகேவா? நான் வெளிய வச்சு குடுத்தது தான் எரர் அடிச்சிருச்சு. ஓகேவா? உள்ள போயிட்டு இன்ஸ்டால் குடுத்துட்டு, அப்புறம் npm ரன் dev குடுத்துட்டு, கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டே கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த மாரி எனக்கு ஓப்பன் ஆயிடும். ஓகேவா? ஓகே. இப்ப இத வச்சு தான் நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, என்னோட பாஸ்வேர்ட் ஜெனரேட்டர நான் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ நியூ ஆப்க்குள்ள போய்க்கலாமா? ஸோ நியூ ஆப்க்குள்ள இதுலயும் போனீங்கன்னா, ஸோ சேம் அந்த ரியாக்ட்ல என்னலாம் இருந்ததோ, அதே விஷயம் தான் இதுக்குள்ளயும் இருக்கும். ஓகேவா? ஸோ பட் இதுல எக்ஸ்ட்ரா ஒண்ணு என்னன்னா, வைட் config.js அப்படின்ற கான்ஃபிகரேஷன் ஃபைல் எனக்கு உள்ள இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்க இந்த ஒரு விஷயத்த இதுல பார்த்துட்டீங்க ஒரு ஆப்ல அப்படின்னாலே, நான் ஈஸியா என்ன பண்ணிடலாம்? வைட் ரியாக்ட் அப்படின்றத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மித்தபடி வந்து இந்த ரெண்டர் பண்ற மெத்தடு எல்லாமே வந்துட்டு இதுலயும் சேமா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சோர்ஸ்குள்ள ஆப்பு, அதுக்கப்புறம் app.jsx எல்லாமே சேம் தான். ஓகேவா? ஜஸ்ட் இந்த இது மட்டும் தான் எனக்கு மாறும். ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஆட் ஆயிருக்கும். ரன் பண்ற மெத்தட் மட்டும் எனக்கு மாறும். ஓகேவா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பண்ணணும்? இந்த மாரி ஒரு பேஜ கிரியேட் பண்ணணும். அப்படிதானே? ஸோ கிரியேட் பண்ணி ஒரு டிவ்க்குள்ள இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும்? ஒவ்வொன்னா வாங்கணும். கரெக்ட்டா? ஸோ அப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்? உள்ள வந்துட்டேன். உள்ள வந்துட்டு ஆ இன்னொன்னு என்னன்னா, நம்ம அங்க என்ன பார்த்திருப்போம்? ரியாக்ட்ல வந்துட்டு எனக்கு என்ன இருக்கும்? app.jsஅ நான் இண்டெக்ஸ்ல வந்துட்டு நான் ரெண்டர் பண்ணியிருப்பேன். கரெக்ட்டா? இண்டெக்ஸ் ஃபைல்ல வந்துட்டு நம்ம ரெண்டர் பண்ணியிருப்போமா? இங்க இண்டெக்ஸ் ஃபைலுக்கு பதிலா என்னோட ஃபைல் என்ன அப்படின்னா main.jsx ஓகேவா? ஸோ இந்த main.jsxல தான் என்ன பண்ணியிருப்பாங்க? ஆப்ப எனக்கு ரெண்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல இருந்து தான் எனக்கு ரன் ஆகுற மாரி இருக்கும். எப்பவும் போல நம்ம இத டச் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது. நம்மளோட app.jsxல போய் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லாமே பண்ண போறோம். ஓகேவா? ஓகே. இப்போ இதுல உள்ள கோட் அப்படியே எடுத்துருவோமா? இது எதுவுமே எனக்கு தேவையில்ல. ஏன்னா, இப்ப இத வச்சு தான் எல்லாமே அங்க ரன் ஆயிட்டு இருக்கு. கரெக்ட்டா?
ஸோ அப்ப இத ஃபுல்லா நான் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே. ஓகே. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ஃபங்ஷனா நான் இத வந்துட்டு எழுதப் போறேன். ஓகேவா? ஸோ எழுதி எழுதலாம். இங்க வந்து ஃபங்ஷன் ஆப் அப்படின்றத நான் போட்டேன்னா, நான் என்ன பண்ணிடணும், இந்த ஆரோ ஃபங்ஷன், அப்புறம் இந்த ஈக்குவல்லாம் நான் எடுத்து விட்டுறணும். ஓகேவா? ஸோ இப்ப எனக்கு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. இப்ப இந்த டிவ்க்குள்ள எனக்கு ஆப் மட்டும் இருக்கு. இங்க என்ன பண்ணுவோம், ஆப் மட்டும் வந்திருக்கு. இது வந்து அதோட சிஎஸ்எஸ் ஸ்டைல்னால என்ன ஆயிருக்கு, எனக்கு இப்படி சென்டர்ல வந்துட்டு அலைன் ஆகி இருக்கு. ஓகேவா? ஸோ எடுக்குதா அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எது வேணா பண்ணிக்கலாம் உள்ள. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டிவ். ஓகேவா? இப்ப இந்த டிவ்க்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த டிவ் எடுத்துட்டு செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டேக் போடுறேன். ஓகேவா? இப்போ இந்த செக்ஷனுக்குள்ள என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு டிவ் போடுறேன். இப்போ இந்த டிவ்வோட கிளாஸ் நேம் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ கண்டெய்னர் அப்படின்ற கிளாஸ் நேம் வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபார்ம் ஐடி ஈக்குவல் டு பேஜ் ஃபார்ம் அப்படின்றத போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபார்ம் டேக்குள்ள என்ன பண்றேன் அப்படின்னா, இன்னொரு div வந்து போடுறேன். இது வந்து ஒண்ணும் இல்லடா. இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு வர்றதுக்கு தான் இந்த இது. ஓகேவா? டிவ்வுக்குள்ள என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் என்னோட ஃபார்ம் இருக்கா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, ஒரு லேபிள் மாரி எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. அப்புறம் நான் இந்த இத வைக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் நான் கொண்டுட்டு வரணும் ஒன் பை ஒன்னா கரெக்ட்டா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இங்க ஒவ்வொரு டிவ்க்குள்ள ஒவ்வொன்னா எழுதிட்டு வரேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ அடுத்து ஒரு டிவ் எடுக்கிறேன். இந்த டிவ்வோட கிளாஸ் நேம் என்ன வைக்கிறேன் அப்படின்னா, ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகேவா? கிளிக் பண்ணி ஃபார்மேட் டாக்குமெண்ட். ஓகே. ஸோ ரிசல்ட் அப்படின்றத வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன், என்னோட இன்புட் எல்லாமே நான் செட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அப்போ இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். இன்புட் டைப் டெக்ஸ்ட். இதுக்கப்புறமா இந்த இடத்துல இதோட ஐடி வந்து ரிசல்ட். ஐயோ, ரிசல்ட் அப்படின்னு செட் பண்றேன். இதுக்கப்புறமா பிளேஸ் ஹோல்டர்ல இதெல்லாம் நான் எதுக்கு எழுதிட்டு இருக்கேன், இந்த ஃபர்ஸ்ட் வர்ற இந்த லைனுக்காக தான் எழுதிட்டு இருக்கேன். ஓகேவா? இதை தான் ஒரு ஃபார்மா எடுக்கிறேன். ஸோ ஃபார்மா எடுத்து என்ன பண்ணணும், இப்போ இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா ஆ ஸோ இதோட பிளேஸ் ஹோல்டர் எனக்கு என்ன இருக்கு, மினிமம் 6 கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கரெக்டா? ஸோ இதுக்கு தான் நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டர் கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ பிளேஸ் ஹோல்டர் ஈக்குவல் டு மினிமம் 6 கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மெயினா ஒரு விஷயம் ஆட் பண்ண போறேன். இத ம். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா, இன்னொரு ஒரு விஷயம் ஆட் பண்றேன். என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னா, ரீட் ஒன்லி அப்படின்ற ப்ராப்பர்ட்டிய நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல குடுக்குறேன். ஏன் நம்ம இந்த ரீட் ஒன்லி அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம் அப்படின்னா, இங்க வந்துதா? இது இன்னும் ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை ஆகல இல்லையா? அதனால வந்து இப்படி இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, இப்ப நான் இங்க வந்து டைப் பண்றேன். எனக்கு இது வந்து நார்மலா ஒரு இன்புட் தான். கரெக்ட்டா? ஸோ இன்புட் அப்படின்றதால எனக்கு என்ன பண்ணுது, நான் டைப் பண்ண வேல்யூவ உள்ள என்டர் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கு. கரெக்ட்டா? எனக்கு
இந்த இடத்துல பொறுத்தளவுல நான் என்ன பண்ண வேணாம், எந்த வேல்யூவும் நான் வந்து டைப் பண்ண வேணாம். கரெக்ட்டா? நான் இங்க டைப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இங்க செலக்ட் பண்றத வச்சு தான் எனக்கு இங்க என்ன ஆகணும், ஜஸ்ட் எனக்கு ஜெனரேட் தான் ஆகணும். அப்படிதானே? அப்போ இதனால தான் நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, ரீட் ஒன்லி அப்படின்ற ப்ராப்பர்ட்டிய நான் யூஸ் பண்றேன். ஸோ இப்ப ரீட் ஒன்லி குடுத்துட்டேனா, குடுத்துட்டு இப்ப இங்க வந்து நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா, ஆக்சுவலா நான் டைப் பண்றேன். பட் எனக்கு என்ன ஆகல, உள்ள எந்த வேல்யூவுமே எடுக்கல. கரெக்ட்டா? ஸோ அதுக்கு தான் இந்த ரீட் ஒன்லி அப்படின்ற ப்ராப்பர்ட்டிய நான் வந்துட்டு யூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ சாரி மாத்தி ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ ரீட் ஒன்லி அப்படின்றத குடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கீழ வந்து எனக்கு என்ன இருக்கு? ஓகே. இப்ப இந்த ஃபார்ம்க்குள்ள டிவ் போட்டேன். கரெக்ட்டா? ஸோ இப்ப இந்த டிவ் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, ஒரு டிவ் ஓப்பன் பண்றேன். இப்ப இந்த டிவ்வோட கிளாஸ் நேம் நான் என்ன வைக்கிறேன்னா, கிளிப் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். BOARD ஓகேவா? ஸோ கிளிப் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஸோ கிளிப் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, உள்ள நான் வந்து ஜஸ்ட் காம்போனன்ட் தான் நான் வந்து செட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ காம்போனன்ட் செட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல சோர்ஸ் கீழ ஓகே. டைரக்ட்டா தான் போட்டுருக்கு. ஓகே. இப்போ என்னோட நியூ ஆப்ல சோர்ஸ்க்கு கீழ நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். ஸோ style.css அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். காப்பி ஆகலையே! ஓகே. ஸோ style.css அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த ஸ்டைல மட்டும் நான் இந்த இடத்துல இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? காப்பி பண்ணிட்டு ஸ்டைல் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் என்ன நேம்ஸ்லாம் யூஸ் பண்றேனோ, இப்ப ஐடி வந்து ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்தேன். கரெக்ட்டா? எங்க குடுத்தேன்? இந்த இடத்துல நான் எடுத்தேனா, ஐடி ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேனா, இத வச்சு தான் நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன், ஃபுல்லா ஸ்டைல் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ரிசல்ட் டாட் கிளிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், அங்க உள்ள விஷயங்கள வச்சு தான் இங்க வந்து ஸ்டைல் பண்ணிட்டே வரப்போறேன். ஓகேவா? எடுக்குதா? எடுக்கல. ஏன் எடுக்கல? நான் இன்னும் இந்த style.css என்னோட மெயின் ஃபைல்ல நான் இம்போர்ட் பண்ணவே இல்ல. கரெக்ட்டா? ஸோ இம்போர்ட் பண்ணா தானே எனக்கு எடுக்கும். அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்டின்னா, என்னோட மெயின் ஃபைல்ல வந்துட்டு இதுக்கு கீழ import டாட் ஸ்லாஷ் ஸ்டைல் டாட் டைப் பண்ணும்போதே வரணுமே! ஏன் வரல? ஸ்டைல் டாட் ஸ்லாஷ் ஸ்டைல் டாட் CSS எடுக்குதா? எடுக்குது. ஓகேவா? எடுக்குது. இது ஏன் இப்ப சென்டர்ல வரல? இது நமக்கு வேண்டாம். இப்போ வந்துருச்சா எனக்கு? ஸோ ஒரு டிவ்க்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபார்ம் செட் பண்ணி உள்ள போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? புரிஞ்சுதா? இல்ல நான் ஸ்டைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா உங்களுக்கு CSS எதுவும்? இல்லக்கா, புரியுதுக்கா, புரியுது. கன்டினியூ பண்ணுங்க. ஸோ நான் என்னோட மெயின் டாட் JSXல என்ன பண்ணிட்டேன், என்னோட ஸ்டைல நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்ப ஆப் டாட் JSX போறேன். ஸோ செக்ஷனுக்குள்ள இந்த டிவ் கண்டெய்னர் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் உள்ள இந்த டிவ் கண்டெய்னர் தான் எனக்கு என்னது, இங்க உள்ள இந்த வெளிய உள்ள இந்த பாக்ஸ். ஓகேவா? ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன், அகைன் வந்து ஒரு ஃபார்ம் ஐடி வச்சிருக்கேன். இந்த ஃபார்ம் ஐடிக்குள்ள நான் 2 டிவ் போட்டிருக்கேன். ஓகேவா? அந்த ஃபார்முக்கே எனக்கு 2 சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ அப்போ இது ஓவரால் ஃபார்ம்ல விச் இஸ் இப்ப இதுதான் எனக்கு ஓவரால் ஃபார்ம்ல நான் என்ன பண்றேன், இதுக்கு தனியா ஒரு டிவ் வச்சிருக்கேன். அதே மாதிரி இதுக்கு தனியா ஒரு டிவ் வச்சிருக்கேன். ஓகேவா? வித் ஒரே பேரண்ட் கூட நான் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், ஃபார்ம் அப்படின்றதுக்குள்ள நான் 2 டிவ் வந்து வாங்கி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இந்த இடத்துல வந்துட்டு நான் ஐகான் யூஸ் பண்ண போறேன். இப்ப அந்த கிளிப்போர்ட் ஐகான் எனக்கு வேணும். கரெக்ட்டா? ஸோ அப்போ அதுக்கு இங்க நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா, எனக்கு சிடி ஸ்பேஸ்
நியூ அண்டர்ஸ்கோர் ஆப். நம்ம ஆப்க்குள்ள வந்துக்கோங்க. வந்துட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட ஐகான்ஸ நான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். கரெக்ட்டா? இன்ஸ்டால் பண்ணா தான் என்னால என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த இடத்துல கமாண்ட் இருக்கு. npm install react hot toast react ஹைஃபன் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். ஆக்சுவலா npm install react hot toast இது தனி காம்போனன்ட். அதே மாதிரி react icons அப்படின்றது எனக்கு தனி இது. ஓகேவா? நான் இப்பவே நான் ஆல்ரெடி இந்த இடத்துல காட்டினேன் உங்களுக்கு. இங்க ஒரு அலர்ட் மெசேஜ் வர்றப்போ இது அலர்ட் கிடையாது. எனக்கு என்னது டோஸ்ட் மெசேஜ்ன்னு நான் சொன்னேன். கரெக்ட்டா? ஸோ அந்த டோஸ்ட் மெசேஜ தான் நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல சேர்த்து நான் இன்க்ளூட் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது மூலமா எனக்கு டோஸ்ட்டும் இன்ஸ்டால் ஆயிரும். அதே மாதிரி என்னோட ரியாக்ட் ஐகான்ஸ். ரியாக்ட் ஐகான்ஸ் எதுக்கு இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா, நான் இந்த இடத்துல ஒரு கிளிப் போர்ட் யூஸ் பண்ணியிருக்கேனா, இந்த கிளிப் போர்ட்லாம் எனக்கு என்னன்னா ரியாக்ட் ஐகான் தான். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த இடத்துல ரியாக்ட் ஐகான்ஸையும் நான் போட்டு என்ன பண்றேன், இன்ஸ்டால் பண்றேன். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அது இன்ஸ்டால் ஆயிருச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்னால இந்த மாரி ரியாக்ட்ல உள்ள சில ஐகான்ஸ என்னால எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்ப இந்த div கிளாஸ் நேம்க்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, CLI clipboard. ஓகேவா? ஸோ FA clipboard அப்படின்றது இம்போர்ட் ஆகலையே மேல. அ ஆக்சுவலா இது நம்ம குடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மேல எடுக்கணும். எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கதால மேல இம்போர்ட் ஆக மாட்டேங்குதுன்னு நெனைக்கிறேன். இது இருக்கட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இன்ஸ்டால் பண்ண உடனேனால வர மாட்டேங்குதா? இங்க நம்ம டைப் பண்ணும்போதே வரணும். ஓகேவா? ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணா தான் நமக்கு எடுக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, இப்போ அ இது ஒரு ஃபார்ம். கரெக்ட்டா? ம். ஓகே. இந்த டிவ் முடிஞ்சதா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன், கீழ இன்னொரு ஒரு டிவ் ஓப்பன் பண்றேன். இப்ப இந்த டிவ்க்குள்ள அகைன் div டாட் fi tld. ஓகேவா? ஸோ div கிளாஸ் நேம் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் வச்சு எடுக்கணும். ஓகேவா? ஸோ இங்க நான் என்ன பண்றேன், லேபிள் லேபிள் HTML ஃபார் இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நம்ம ஸ்டார்ட்டிங்ல பார்த்தோம். இன்புட் பார்க்குறப்ப பார்த்தோம். கரெக்ட்டா? ஸோ அங்க யூஸ் பண்ற மாரி வந்து வெறும் லேபிள் போடக்கூடாது. HTML ஃபார் அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அட் ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம். கரெக்ட்டா? LENGTH லென்த். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இப்போ ஒவ்வொரு div வச்சு ஃபர்ஸ்ட் divக்குள்ள என்னோட லேபிள் போட்டு என்ன பண்றேன், அதோட லென்த்த வந்து ஃபர்ஸ்ட் வாங்குறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல அடுத்தது இன்புட் டைப் ஈக்குவல் டு நம்பர், நெக்ஸ்ட் ஐடி ஈக்குவல் டு லென்த். இந்த ஐடியெல்லாம் நான் செட் பண்றது வந்து ஜஸ்ட் என்னோட CSS ஸ்டைலுக்காக தான் செட் பண்றேன். ஓகேவா? அதே மாரி இங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இங்க மினிமம் லென்த் 6 தான். 6க்கு கீழ எனக்கு டிக்ரீஸ் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி மேக்ஸிமம் எனக்கு 20 தான். 20க்கு மேல எனக்கு போ மாட்டேங்குது. கரெக்ட்டா? அப்போ இந்த லேபிள்ல எனக்கு என்ன இருக்கு? ஏதோ ஒரு ரேஞ்ச் வந்து எனக்கு செட் ஆயி இருக்கு. கரெக்ட்டா? அதனால தான் எனக்கு அத தாண்டி போக மாட்டேங்குது. அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், ரேஞ்ச் செட் பண்றதுக்கு ஜஸ்ட் மினிமம் ஈக்குவல் டூ என்னோட மினிமம் லென்த் என்ன 6. அப்ப நான் 6 கர்லி பிரேஸ்க்குள்ள குடுக்குறேன். அதே மாதிரி மேக்ஸிமம் எனக்கு யாரு 20. அப்ப 20ய நான் கர்லி பிரேஸ்க்குள்ள குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா ஓகே. இங்க வந்துருச்சா நமக்கு? வந்துருச்சா எனக்கு இந்த இடத்துல? ஸோ என்னோட லேபிள்க்குள்ள என்ன ஆயிருக்கு எனக்கு? இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் வந்து என்னால பண்ண முடியும். ஓகேவா? 6 கீழ குறையாது. அதே மாதிரி இன்கிரிமெண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த இன்கிரிமெண்ட் ஆகுதா? ஸோ 20க்கு மேல எனக்கு போகல.
ஸோ இது லேபிள்குள்ள தான் நான் ஜஸ்ட் வாங்கி வச்சிருக்கேன். இந்த இடத்துல ஐகான் வைப்போம். எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. எடுத்த உடனே வைப்போம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இத நான் வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்து ஒரு டிவ் வந்துட்டு கிரியேட் பண்ண போறேன். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டிவ்க்குள்ள போட்டுட்டே வரும். அவ்வளோதான். ஓகேவா? இப்ப அடுத்து ஒரு டிவ் இதே அப்படி காப்பி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஷார்ட்டி. இத காப்பி பண்ணி அப்படியே கீழ பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ HTML ஃபார் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து லென்த் குடுத்துருந்தேனா, ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்னது கேப்பிட்டல் லெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்ப கேப்பிட்டல். இங்கேயும் நான் என்ன பண்றேன்? கேப்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் இன்புட் வந்து எனக்கு என்ன? இந்த இடத்துல வந்துட்டு இன்புட் டைப் வந்து நம்பர் கிடையாது. எனக்கு எப்படி இருக்கணும்? செக் பாக்ஸ் இருக்கணும். கரெக்ட்டா? அப்ப செக் பாக்ஸ் அப்படின்றத நான் குடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட ஐடியும் கேப்பிட்டல்னு மாத்திக்கலாமா? கேப்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். அண்ட் இந்த இடத்துல எனக்கு என்ன வேண்டாம்? மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ எனக்கு தேவையில்ல. கரெக்ட்டா? ஸோ அப்போ இத மட்டும் நான் என்ன பண்றேன்னா, ரிமூவ் பண்ணிட்டு நேம் ஈக்குவல் டூ கேப்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஓகேவா? இது வந்து நம்ம நார்மலா ஃபார்ம்ல பண்ற விஷயங்கள் தான். ஓகேவா? ஸோ இப்ப இதையும் நான் கொண்டு குடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? ஸோ கேப்பிட்டல் வந்து வாங்கியாச்சு. இதே மாரி என்ன பண்ணணும்? ஸ்மாலுக்கும் வாங்கணும். கரெக்ட்டா? அப்போ இத அப்படி காப்பி பண்ணிக்கலாமா? காப்பி பண்ணி இது கீழ பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ கேப்பிட்டல்ல ஃபுல்லா நம்ம என்னன்னு மாத்துனா போதும்? ஸ்மால்ன்னு மாத்துனா போதும். இதுவும் செக் பாக்ஸ் தான். இந்த இடத்துல ஐடி வந்து ஆ ஸ்மால் கேப்பிட்டல்னு இருக்கிறத ஃபுல்லா நான் ஸ்மால்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? எனக்கு இதே மாரி அடுத்து என்ன வாங்கணும்? கேப்பிட்டல், ஸ்மால் வாங்கியாச்சு. நம்பர் அண்ட் சிம்பல் வாங்கணும். கரெக்ட்டா? ஸோ நம்பர் அண்ட் சிம்பலுக்கும் இதே விஷயம் தானே? அப்போ இது இதோட டிவ்வா? ஓகே. இப்ப இதுக்கு கீழ பேஸ்ட் பண்ணிட்டு, இந்த இடத்துல என்னன்னு மாத்துனா போதும்? ஜஸ்ட் நம்பர்ன்னு மாத்துனா போதும். நேமும் நம்பர். ஓகேவா? ஸோ இதையும் நான் வந்து மாத்திட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு சிம்பல் வேணுமா? இதுக்கு கீழ பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே. இது வரைக்கும் எனக்கு வந்துச்சா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? எனக்கு கீழ வந்து இந்த இடத்துல ஜெனரேட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணணும்? ஒரு பட்டன் மட்டும் வைக்கணும். கரெக்ட்டா? ஸோ பட்டன் வச்சுட்டா இங்க இப்ப எடுக்குதான்னு பார்ப்போம். கீபோர்டுங்க. ஏன் வர மாட்டேங்குது? இன்ஸ்டால் ஆயிருச்சே. இன்ஸ்டால் ஆகி தான் இருக்கு.
மேனுவலா வேணா இம்போர்ட் பண்ணி பார்ப்போம். எனக்கு ஸ்லோவா இருக்கதால எடுக்கலன்னு நெனைக்கிறேன். பட் நீங்க குடுத்தீங்க அப்டின்னாலே எடுத்துரும். ஓகேவா? இப்ப வருதா? எஃப்ஏ கிளிப்போர்ட் ஃப்ரம் ஃப்ரம் சிங்கிள் கோட்ஸ்ல ரியாக்ட் ஐகான்ஸ் /எஃப்ஏ. இப்போ வருதான்னு பார்ப்போமா? ஆ இந்த மாரி டாப்ல வருதா? இப்டி வந்துரும். ஓகேவா? இது என்டர் மட்டும் தட்டுங்க. இந்த மாரி எடுக்குதா எனக்கு? நீங்க போட்டீங்கனாலே வந்துரும். ஓகேவா? நான் மேனுவலா இப்டி டைப் பண்ணி இம்போர்ட் பண்ணணும்லாம் இல்ல. நீங்க இத குடுத்தீங்க, குடுத்து என்டர் தட்டுனாலே ஆட்டோமேட்டிக்கா மேல இம்போர்ட் ஆயிரும். ஓகேவா? இப்போ வந்துருச்சான்னு பார்ப்போமா? வந்திருக்கும். ஐயோ! இங்க வந்துச்சு. ஸ்டைல்ல ஏதோ ப்ராப்ளம்னு நெனைக்கிறேன். சரி ஓகே பார்ப்போம். style.css தானே? இதோட நேம் என்ன? கிளிப்போர்ட். VOARP கரெக்ட் தானே? ஸ்டைல் தான் ப்ராப்ளம். நான் ஸ்டைல்னு என்னன்னு சொல்லிட்டு செக் பண்றேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கீழ நான் என்ன பண்ணணும்? ஒரு பட்டன் மட்டும் நான் இம்போர்ட் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ அப்ப அதுக்கு என்ன பண்றேன்? இது இதோட டிவ் அண்ட் இது காமனா நான் போட்ட டிவ். கரெக்ட்டா? ஸோ இங்க ஸ்டார்ட்டிங்ல நான் ஆரம்பிச்சேன்னா, அந்த டிவ் இங்க முடியுது. ஸோ அப்ப இந்த 2த்துக்கும் அடுத்து நான் என்ன பண்றேன்னா, பட்டன் டைப் வைக்க போறேன். பட்டன் டைப் இஸ் ஈக்குவல் டூ சம்மட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஓகேவா? ஸோ சம்மட் டைப்பு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? எனக்கு இந்த இடத்துல ஜெனரேட் பாஸ்வேர்டுன்னு தானே எனக்கு இருந்தது. ஸோ ஜெனரேட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஓகேவா? ஸோ பட்டன் வச்சுட்டேன். இதோட எனக்கு க்ளோஸ் ஆகுது. பட்டன் வந்துருச்சா? வந்துருச்சு. ஓகேவா? இது ஏதோ ஸ்டைல் தான்டா ப்ராப்ளம். ஸ்டைல மட்டும் கரெக்ட்டா பண்ணிட்டேன்னா, இங்க இது இங்க போயிரும். நான் டிவ் தப்பா போட்டேன்னு நெனைக்கிறேன். அதான் நெக்ஸ்ட் லைன்ல வருது போல இது. கரெக்ட் தானே? பெர்லா போட்டிருக்கேன். ஃபார்ம் ஐடி கரெக்ட்டா? ஒரே டிவ்க்குள்ள போடாம வெளிய போட்டேன். அதனால எடுக்கலன்னு நெனைக்கிறேன். இப்ப வந்துருச்சா? டிவ் மாத்தி போட்டேன். அதனால எடுக்கல. ஸ்டைல் பிரச்சனை இல்ல.
ஓகேவா? ஸோ இப்ப எனக்கு இது வந்து எடுத்துருச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்? இதுக்கு ஆக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு செட் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ செட் பண்ணா எனக்கு அதுபடி இது வந்து வொர்க் ஆகணும். அப்படிதானே? இது புரிஞ்சதில்ல. இது ஒரு ஃபார்மா வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் எல்லாமே எனக்கு தனித்தனி இன்புட் லேபிள் தான் வச்சிருக்கேன். டைப் செக் பாக்ஸ்ன்னு குடுத்ததால தான் எனக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுது? செக் பாக்ஸ் வருது. அண்ட் இந்த இடத்துல மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூக்காக நான் என்ன பண்ணேன்? மின் அண்ட் மேக்ஸ் அப்படின்ற வேல்யூ நான் செட் பண்ணேன். கரெக்ட்டா? ஸோ செட் பண்ணதால தான் எனக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? அதுக்கு மேல வேல்யூ இன்கிரீஸோ இல்ல டிக்ரீஸோ எனக்கு ஆக மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ மேனுவலா நான் வந்து இதுல என்டர் பண்ணிக்கலாம். இப்ப இத கிளிக் பண்ணா எனக்கு சம் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகணும். இங்க ஏன் என்னால எதுவும் இன்புட் குடுக்க முடியல அப்டின்னா, நான் ரீட் ஒன்லி அப்டின்ற ஆப்ஷன் வந்து நான் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால தான் என்னால என்ன பண்ண முடியல, எந்த இன்புட்டும் என்னால இந்த இடத்துல குடுக்க முடியல. புரிஞ்சுதா இது ஃப்ரண்ட் எண்ட்? புரிஞ்சுதுக்கா. ஓகேமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, யூஸ் ஸ்டேட் வச்சு தான் வேல்யூஸ் வந்து ஹேண்டில் பண்ண போறோம். ஓகேவா? இன்னொன்னு என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இந்த இடத்துல எனக்கு ரேண்டமா தான் எனக்கு ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் ஜெனரேட் ஆயிட்டே இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இப்ப நான் ம். ஏதோ ஒண்ணு கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி எனக்கு என்ன ஆப்ஷன் சூஸ் ஆயிருக்கோ, அதுபடி என்ன ஆகுது எனக்கு ரேண்டமா ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் தான் எனக்கு ஜெனரேட் ஆயிட்டே இருக்கு. கரெக்ட்டா? ஸோ அப்ப இதுக்கு நம்ம ம். என்ன பண்ணுவோம் அப்டின்னா, மேக் ரேண்டம் அப்டின்ற ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்துட்டு இன்னும் 1 ஆர் 3 பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் நமக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ அத யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி யூஸ் ஸ்டேட்டோட வேல்யூ யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு மல்டிபிள் வேல்யூஸ் இந்த இடத்துல ஜெனரேட் ஆகுற மாரி நான் பண்ண போறேன். ஓகேவா? செண்ட் அண்ட் ஆ. டோஸ் மெசேஜ் எல்லாம் வந்துட்டு நாளைக்கு கன்டின்யூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ நாளைக்கு கிளாஸ்ல வந்துட்டு எல்லாம் பார்ப்போம். நான் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஸ்டார்ட் பண்ணனா பாதியில நிக்கிற மாதிரி இருக்கும். பாதியில நின்னதுன்னா, அதுக்கப்புறம் நாளைக்கு உங்களுக்கு ஒரு கன்டினியூஷன் கிடைக்காது. ஓகேவா? ஆ. புரியுதுக்கா. ஆ. ஆமா. உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கன்டினியூஷன் இல்லாத மாரி இருக்கும். ஏன்னா, ஒண்ணுத்து கூட ஒண்ணு லிங்க் ஆயி தானே நமக்கு இருக்கும். ஸோ, அதனால ரிமைனிங் உள்ளத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஓகேக்கா, ஓகேக்கா. ஓகே. இதுவரை புரிஞ்சுதா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நம்ம சிம்பிளா சும்மா ஃப்ரண்ட் எண்ட் தான் பார்த்துருக்கோம். கேட்கிறேன். புரிஞ்சுதுக்கா, புரிஞ்சுது. ஓகேம்மா. இனிமேல் ஓகே. தான் நோடுக்குலாம் போவோம். ஆ? நெக்ஸ்ட் நோடு தானே? ஆமா. இந்த பாஸ்வேர்ட் இது முடிஞ்ச அப்புறம் நோட். ஓகேக்கா, ஓகே. ஓகேம்மா. ம். ஓகேக்கா, அப்போ நான் லீவ் ஆயிடுறேன். ஆ, ஓகே.